ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ட்ரை பண்ணும்போது உனக்கு நடிக்கவே தெரியாது, நீலாம் போய் ஊர்ல மாடு மேய்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆசைதான். ஏன்னா ஏற்கனவே ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்து நான் வந்து விஜய் சேதுபதி எனக்கு விழாவும் நடிக்கணும்னா, ஓ நீங்க விஜய் சேதுபதி தான் விழா நடிப்பீங்களா, எங்களுக்குலாம் விழா நடிக்க மாட்டேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. போயிட்டு சார் நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை பண்றேன்னு சொல்லி பண்ணோம்னா நம்மள வந்து ஓவர் ஆட்டிடியூடுன்னு டக்குன்னு சொல்லுமா போயிட்டு சொல்லலாம், கொஞ்சம் யோசிச்சு சொல்ல நீங்க எடிட் பண்ணி போட்டுருக்கீங்க. அவர் அங்கே நடிச்சுட்டே ஒரு 200 கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு போகலாம்ல. இந்த படத்துக்கு இவ்வளோ நாள் சென்சார் போர்டில் இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது பியூர்லி அரசியல் தான். இப்போ நாளைக்கே நான் ஒரு பெரிய ஹீரோவை நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், எனக்கு ஒரு பையன் பிறகுறேன் அப்படின்னா கண்டிப்பாக என் பையனுக்கு சினிமாவில் வர ஆசை இருந்துச்சுன்னா அவனை கொண்டு வந்து சினிமாவில் நடிக்க தான் வைப்பேன். கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். நான் பண்ணால் ஹீரோவாக தான் பண்ணோம் அப்படின்னா ஓரமாக தான் நிற்கணும். வணக்கம், என்னோட பெயர் இளையா. நான் ஒரு 10 படங்கள் நடிச்சாச்சு. பிழை படம் மூலமாக என்ன அறிமுகமாயிருந்தேன். அந்த படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் ஸ்க்ரீனிங் ஆயிருந்த ஒரு படம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு அப்படியே கண்டினியூஸாக படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி, பிப்ரவரின்னு சொல்லிட்டு அப்படி அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பெரிய படங்கள் வால்டர், ஹரா, பவுடர், தூவல்னு ஒரு படம் 2024 டிசம்பரில் ஹீரோ படம் ரிலீஸ் ஆச்சு. போன நவம்பர் 7 வந்துட்டு வீரத்தமிழ்ச்சி அந்த படம் ஹீரோவாக பண்ணியிருந்தேன், ஹீரோக்கும் நெகட்டிவ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படமும் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்புறம் ஹரா, மோகன் சார், மைக் மோகன் சார் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு லீடு ஒன்று பண்ணியிருந்தேன். பவுடரில் நிக்கில் முருகன் சார், நிக்கில் முருகன் சார் பண்ண படம். அந்த படத்தில் வந்துட்டு ஒரு போலீஸ் ரோல், அதுலேயும் போலீஸ் ரோல் தான். படம் பண்ணுற டேரக்டர் கூட தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட படங்களில் நானும் இருந்திருக்கேன். ஸோ அது வரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு லீடிங் ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு அப்கமிங் ஆக்டர் தான் கம்பேரிட்டிவ்லி டு அதர்ஸ். ஆமாம், அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த லீடிங் ஆக்டரோட நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானும் வந்து 2011 சினிமா ட்ரை பண்ணிட்டு இருந்து நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணி அதன் பிறகு தான் ஹீரோவாக கமிட் ஆகி ஹீரோவும் பண்ணிட்டு இருக்கோம், கேரக்டர் ரோல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், நெகட்டிவும் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா பெரிய படங்கள் பண்ணும்போது நமக்கான ரெகக்னேஷன் வந்துட்டு பெருசாக இருக்கும். வால்டர் பண்ணும்போது இப்போ வால்டர் வந்து அடிக்கடி சன் டிவியில் போடுறாங்க, KTVயில் போடுறாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க, உங்கள் படம் ஓடிட்டு இருக்கு. நான் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருந்தால் கூட அந்த சிபி சார் இருக்காரு, சமுத்திரகன்யன் இருக்காரு, நட்டி சார் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இருந்தாலுமே அது உங்கள் படம்னு சொல்லி நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது டீம் பெரிய செட்டப்பில் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் நடித்த பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களோட ஜாயின் பண்ணி நடிச்சிருக்கீங்களா, இந்த லிஸ்ட்டில் நடிச்சதில் சொல்கிறேன், யாரையாச்சும் நீங்கள் பர்சனலாக இவங்க ஓவர் ரேட்டடாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அப்படி நினைக்காததுக்கு ஏதாவது ஒரு சமயம் ரீசன் இருக்கும்ல, அது என்ன? இல்லை அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம நடிக்கும்போது எல்லாருமே வந்து நம்ம கிட்ட கைண்டாக தான் இருப்பாங்க. நல்லா பண்ணணும், நல்லா பண்ணுறதுக்கான விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. சமுத்திரகன்யன்லாம் நிறைய எனக்கு அவர் கூட காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது வால்டர்ல. ஸோ அது பண்ணும்போது அவர் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸ்பாட்லேயே இருந்தார் என்னோட போர்ஷன்ஸ் எடுக்கும்போது. நாய் கூட எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ அது எடுக்கும்போது அவர் கூடவே இருந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லி சப்போர்ட்டிவாக இருந்தார். என்னோட டெபியூ படம் பிழை படத்தில் வந்து எனக்கும் சார்லி என்ன மைண்ட் கோவியனுக்குலாம் காம்பினேஷன் கிடையாது. ஒரு கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு காம்பினேஷன் இருக்கும். படம் ஃபுல்லாக அவங்க படம் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன்னு சொல்லி நல்லா பாராட்டியிருந்தாங்க. எல்லா ப்ரெஸ்லையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இளையா வந்து நல்லா பண்ணியிருந்தாப்புல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரெகக்னைஸ் பண்ணி சொல்லணும், நம்மள ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லணுங்கிறது இல்லைல்ல. அவங்க நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். ஸோ அவங்க சொல்றாங்கன்னா அது அவங்களோட கைண்ட்னஸை காமிக்குது. ஸோ நான் ஒர்க் பண்ணவங்க யாருமே வந்துட்டு ரொம்ப கூட இருந்தது கிடையாது. இந்த ஓவர் ரேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது இவங்க இருக்கிற இந்த இடமே கொஞ்சம் இவங்களுக்கு ஜாஸ்தியான மதிப்பு கொடுக்கப்படுது அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை அப்படி கிடையாது. நம்ம அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ நாளைக்கே நானுமே வந்து என்னோட படங்கள் நிறைய ரெகக்னைஸ் ஆகுது, மக்கள் மத்தியில் போய் சேருது அப்படிங்கும்போது எனக்குமே அது கிடைக்கும். அது வந்து ஏன் அவங்களுக்கு கிடைக்குது நம்ம கிடைக்கல நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களோட உழைப்புக்கான மரியாதை இது. ஸோ அந்த மரியாதையை வந்து நமக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது நம்ம எங்கேயோ இருந்துக்கிட்டு நமக்கு அந்த மரியாதை கிடைக்குன்னு சொல்றது வந்துட்டு தப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால நாம் அந்த இடத்துக்கு போதும் நமக்கான மரியாதை அந்த இடத்துல கிடைக்கும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் சான்ஸ் பற்றி நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு எது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கோம்ல, ஒரு விஷயம் ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, அதுவும் சரி, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், உங்களை வந்து ரீச் அவுட் ஆயிருக்கும்ல. ஸோ அது எப்படி? என்னோட ஃபஸ்ட்டு அதாவது அந்த நடிக்கணுன்ற ஒரு ஆசை வரத்துக்கு காரணம் என்னோட ஊர், என்னோட தாத்தா, என்னோட சித்தப்பா. ஸோ அவங்கெல்லாம் என்னோட சித்தப்பா சினிமாவில் தான் இருக்காரு. அதனால என்னோட தாத்தா வந்துட்டு பையன் சினிமாவில் வரணும், என்னோட பேரன் சினிமாவில் வரணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுவார். அப்போ நான் ஊரில் வந்துட்டு இந்த கோயில்
நாடகங்கள், கூத்துகள், அப்புறம் கோயிலில் வந்து ஸ்டேஜில் ஆடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவேன். ஸோ அதனால் நமக்கு சினிமாவில் போகணும்னு சொல்லி ஒரு ஆசை. சினிமா நமக்கு பின்புலம் எதுவுமே கிடையாது, நம்மளா முயற்சி பண்ணி வரணும். எப்படி வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி எனக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு சினிமா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா 2013 ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. டைரக்டர் பொன்மணியன் சார் பண்ணியிருந்தாரு. ஸோ படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதன் பிறகு வந்துட்டு சின்ன படங்கள் மீன்ஸ் என்ன, சின்ன வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. டைரக்டர் வந்துட்டு காடுன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் ரொம்ப குட்டியான ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த படத்தில் அந்த சீனே கிடையாது, டப்பிங்லாம் பண்ணோம், சீன் கிடையாது. அதன் பிறகு வந்துட்டு மெர்லின் ஒரு படம் 2015 அந்த படம் பண்ணாங்க. விஷ்ணு பிரியன் ஹீரோவை பண்ணியிருந்தாரு. சபா ஜீவான இது ஆடுன முருகதாசன் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அதில் நான் ஒரு சின்ன பக்கத்து விட்டு பையன் நடிச்சிருந்தேன். அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அது வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க காரணமானது வந்துட்டு அந்த படத்தோட டைரக்டர் சாவிசான்னு சொல்லிட்டு படத்தோட டைரக்டர் கீரான. அதன் மூலமாக அப்படியே தொடர்ந்து முயற்சிகள் தான். அப்படி இருக்கும்போது என்னோட பிள்ளை படத்தோட டைரக்டர் தான் வந்து டைரியில் என்னோட ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், அந்த கேரக்டர் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு தோணுது, ஸோ வர முடியுமா ஆஃபீஸ்னு சொல்லி ஒரு கால். ஸோ அந்த காலை அட்டன் பண்ணிட்டு போயிட்டு ஆஃபீஸில் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஓகே. பார்த்தோன்னே லுக் அப்பியரன்ஸ் பார்த்தோன்னே இந்த கேரக்டர் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணியிருந்தாங்க. அந்த படம் இப்போ வந்து வசன் டிவியில் இருக்குது. ஸோ அந்த படம் வந்து வசன் டிவிலேயே அதிகமாக போடப்பட்ட படம் அப்படின்னா அது பிள்ளை படமாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொன்ன ஒரு படம். படிப்பு தான் முக்கியம், காசுங்கிறது வந்து எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், படித்தால் மட்டும்தான் மரியாதையான வேலையில போயிட்டு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த படம் சொல்லியிருக்கோம். அப்படிதான் அந்த என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனது. அப்படிதான் 2016 ஹீரோவா ட்ரை பண்றோம். அப்போ ஒரு படம் செகண்ட் ஹீரோவா கமிட் ஆனேன். 2018 பிழை கமிட் ஆனேன். ஆனா எனக்கு வந்து 2016 கமிட் ஆன படம் வந்துட்டு பிழைக்கு அப்புறம் தான் ரிலீஸே ஆச்சு. 2020 ஜனவரி வந்து பிழை ரிலீஸ் ஆகுது. 2020 பிப்ரவரி வந்துட்டு கடலில் கட்டமரமா ரிலீஸ் ஆகுது. அது ஒரு சின்ன படம் வச்சுக்கோங்களேன். ஆனா நான் இது வரைக்கும் நடிச்ச எல்லா படங்களுமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற படம் இல்லை. நான் ஹீரோவா பண்ண படம், நான் முக்கியமான லீடு பண்ண படங்கள் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் எனக்கு சினிமாவில் ஒரு அங்கம் இருக்கு. சினிமாவில் எனக்கு கொஞ்சம் ஏதோ பெருசா ராசி இல்லைன்னா கூட கொஞ்சமா ஏதோ ராசி இருக்குன்ற எண்ணம் இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும், பயணிச்சுக்கிட்டே இருக்கும் சினிமாவில். இப்போ ஒரு படம் சான்ஸ் வருது, ஒரு கதையை கேட்குறீங்க. அந்த கதையை கேட்ட உடனே உங்களுக்கு அதில் பிடிச்ச விஷயம் என்ன இருந்தால் நீங்கள் அதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும்? இல்லை, அந்த முன்னாடி என்னோட படங்கள் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே சரி, ரிலீஸ் ஆகி ஒரு கொஞ்சம் படங்கள் தெரிகிற வரைக்குமே வந்து நமக்கு கதை சொல்லி இது பண்ண மாட்டாங்க. கேரக்டருக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு போய் ஆடிஷன் பண்ணுவோம், செலக்ட் ஆகும். எனக்கு படம் ரிலீஸ் ஆனி நான் ஹீரோவா பண்ண படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நம்மளோட கேரக்டரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கதை சொல்லுவோம். இப்போ வந்து கதை சொல்றாங்க அப்படின்னா அந்த கதையில வந்து வாழ்வியலோட இருக்கா, என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா மசாலா இல்லாம நான் பண்ண படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த கேரக்டர், என்னோட கேரக்டர் வந்து மக்கள் பார்த்தாங்கன்னா இந்த கேரக்டர் பிடிக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது படம் ஓடுதுங்கிறதா அடுத்த கட்டம். படமா எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படம் எடுத்து ரிலீஸ் ஆகும்போது அந்த கேரக்டர் பார்த்து நல்லா பண்ணியிருந்தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி யாரோ தெரிஞ்சவங்க சொல்றதுங்கிறது வேற. தெரியாத யாரோ ஒருத்தர் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அதுதான் நமக்கான ரெகக்னேஷன். ஸோ அதை தான் நான் எதிர்பார்ப்பேன். இந்த கேரக்டர் பண்ணால் நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர், ஜாலியான கேரக்டர் ஏதோ ஒன்று இப்போ அசைன் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, எவ்வளோ மெனக்கெடுவீங்க? ஹோம்ஒர்க் கண்டிப்பாக பண்ணுவோம். நிறைய அதுக்கான மெனக்கடல் இருக்கணும். ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் போய் பண்ணுறதுக்கு நார்மல் விஷயங்கள் பண்ணிடலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு வந்து நிறைய படங்கள் பார்க்கணும். அதில் அவங்களோட சாயல் இல்லாமல் நாம் இப்படி பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம போய் ஒரு படத்தில் வந்துட்டு வர முடியாது. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வீரத்தமிழ்ச்சி அந்த படத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பைட்டிக்காக இருக்கும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். இவனை பார்த்து அவன் மயங்கிடுறான். இவனோட கேரக்டருக்காக அவள் லவ் பண்ணுறான்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். அவளை வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் கேரக்டர் வந்து இவ்வளோ நடிச்சிருக்கான் அப்படிங்கிறது ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கும். டைரக்டர் முன்னாடியே சொல்லுவார், சார் இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்கும், இது வந்து நார்மலாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் வர்றது தான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக அது 2 நாள் பிளான் பண்ண ஷெட்யூல். அது அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது ஒரே நாளில் அது முடிஞ்சிருச்சு. டைரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இது இந்த விஷயம் நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது டைரக்டர் சொன்னதை விட இல்லாமல் தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லையே உங்களை எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெரிஞ்சவங்க எல்லாம், தெரியாதவங்க நிறைய பேர் அதை வந்து அந்த படத்தை, அந்த கேரக்டர்
வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு டேரக்டர் வந்துட்டு கிளிப்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ சார் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி மக்கள் வந்து பேசியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, இப்போ நீங்கள் நடித்த எல்லா ப்ரீவியஸ் மூவிஸ்லையுமே சரி, சேலஞ்சிங்கான சீன் இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் எவ்வளோ டேக் எடுத்திருப்பீங்க? டேக்கு அதிகமாக எடுத்ததுன்னா பிகினிங் ஸ்டேஜில் வந்து நிறைய எடுத்திருக்கேன். ஈவன் பிழை படத்தில் வந்துட்டு மற்ற எல்லா போர்ஷன் நல்லா பண்ணிட்டோம். ஒரு பெரிய லென்த்தியான ஒரு சீனு, அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நிறைய க்ரௌடு சுற்றி இருக்காங்க, இந்த இடம் ஒருத்தர் இப்படி சொல்கிறாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இப்போ வந்து அது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய புரிதல் இருக்குல்ல, நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய அனலைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கேரக்டர் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். வெளில இருந்து பார்க்குறவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நம்ம வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு. அதனால வந்து இப்போ அது கம்மி, அது இருக்கும். டேக் நான் வாங்குறதுக்கு என்ன எதனால ஒன் மோர் போகும் அப்படின்னா, டைரக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கு இல்லைன்னா நம்ம ஓவரா அவர் எதிர்பார்த்ததை விட நம்ம ஒரு ஸ்கேல் அதிகமாக பண்ணிடுவோம். அவர் வந்து இந்த ஸ்கேலில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி சொதப்பல் டேக்கு, சொதப்பல் ஒன் மோர் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண மூவிஸுடைய டைரக்டர்ஸ்கிட்ட உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ ஒரு தருணமோ அதில் இருக்குமா? இல்லை அவங்க என்ன எதிர்பார்த்து உங்களை கூப்பிட்டு இதை பண்ணால் போதும்னு சொல்கிறாங்களே, இல்லை அதோட அது முடிஞ்சிருமா? இல்லை, இப்போ நான் ஒர்க் பண்ண ஹரா பண்ணியிருந்தேன், பவுடர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவருக்கு எனக்கு தெரியும். என்னோட படங்கள் பிழை படம் பார்த்துட்டு தான் அதன் மூலமாக தான் எனக்கு அவரவே பழக்கினாரு. அவர் வந்து இல்லையா இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நம்மளை கூப்பிடுவார். அதே மாதிரி தான் இப்போ தூவல் படம் பண்ண பிழை படத்தோட டேரக்டர் அப்படிதான். இந்த கேரக்டர் ஒரு வில்லேஜில் இருந்த ஒரு பையன், அங்கே ஒரு காதல், அதுக்கு இளையா கரெக்டாக இருப்பாப்புல அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. வரராஜபுரம் ஒரு படம் பண்ண, அந்த படத்தில் வந்து அந்த டேரக்டர் வந்துட்டு சிவா சார், ஏஆர் சிவான்னு சொல்லிட்டு, அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்பாங்க. அதை நம்ம பண்ணிட்டோம்னா அங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை, கரெக்டாக போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த தமிழ் சினிமா வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், லெசன் என்ன? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அதை அடுத்து நீ கொண்டு போகிறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை இதை பண்ண வேணாம், இதெல்லாம் இனிமேல் தவிர்ப்போம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். அது என்னன்னா, நான் பிகினிங்ல 2011 நான் சினிமா முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதுனா, நான் வாங்க உங்களை ஹீரோ வச்சு படம் பண்றேன், 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா நிறைய பேசுவாங்க. நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. அது இப்போ கம்மியாயிருக்கு. ஆனால் இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு வெப் சீரியஸோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணுமோ, இல்லை ஒரு வெப் சீரியஸ் பண்ணணுமோ, இல்லை டிவி சேனலுக்கு சீரியலுக்கு நீங்கள் போகணுன்னா கூட மெயினாக கேட்கறது என்னன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அனுப்புங்க. 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்களா, 50,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்களா, அதை தான் கேட்குறாங்க. ஏன்னா படம் பார்க்க போவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வந்து 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் போய் படம் பார்த்துருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது எல்லாரும் மத்தியிலையும். அது கிடையாது. அவங்களுக்கு இருக்க ஃபாலோவர்ஸ் வந்துட்டு அவங்க யூடியூப்ல போடுற கண்டென்ட்டுக்கும் இன்ஸ்டாகிராம்ல போடுற கண்டென்ட்டுக்கும் தான் ஃபாலோவர்ஸ் ஒழிய, அவங்க எல்லாருமே போய் இப்போ தேட்டர்ல காசு கொடுத்து படம் பார்த்துருவாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவங்கள வச்சு போட்டால் வந்து நல்ல ரீச் கிடைச்சிடும், நல்ல படம் ஓடிடும், ஒரு நல்ல வெப் சீரிஸ் வந்து டெவலப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சின்ன தயாரிப்பு நிறுவனங்கள் பெரிய கார்பரேட் அதை தான் பண்றாங்க. பெரிய அஜெண்டாவே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் தான் கூப்பிடணும், அவங்கள வச்சு தான் வெப் சீரிஸ் பண்ணணும், அவங்கள வச்சு தான் ஓடிடி சீரியஸ் பண்ணணும், படம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. நமக்கு வந்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். எது கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணுங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அப்படின்னு இல்லை. நம்மளும் வந்துட்டு ஓடிடி இது யூடியூப்ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு கண்டென்ட் போட்டு அதுக்கு ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணோம்னா நம்மளும் பெரிய யூடியூப் செலிபிரிட்டி ஆயிடலாம். பட் அதுக்காக நம்ம இங்கே வரல. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கால சூழலில் வந்து அதை தான் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம். ஸோ நம்ம அதையும் முயற்சி பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நானும் இருக்கேன். இப்போ தமிழ் சினிமாவில் பழைய கிளாசிக் மூவிஸ் ஏதாவது ஒரு படம் ரீமேக் பண்ணால் அதில் எந்த கேரக்டராக நீங்கள் நடிக்க வந்து ஆசைப்படுறீங்க? எந்த படம் ரிலீஸ் ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டர் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது மெயின் ரோலாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், எந்த இதுவாக இருக்கலாம், அது எந்த படம், எந்த கேரக்டர்? அது ஆசையாக வேணால் சொல்லலாம். பட் அது நடக்குமா, நமக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து பிச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம வளரும் நிலையில் இருக்கும்பொழுது அதுக்கான சூழல் கம்மி தான். ட்ரீம் ரோல் இது செம்மையாக இருக்குது, இந்த படத்தில் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு தளபதியில் வந்துட்டு 2ல் எந்த கேரக்டர்னாலும் பண்ணலாம். தளபதி படத்தில் ஒருவேளை இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே படத்தை ரீஒர்க் பண்ணி பண்ணுறாங்க, அந்த படத்தை வந்துட்டு ஒரு பார்ட் 2 மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இது ஆசை தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்து இங்கே யாருக்கு வில்லனா நடிக்கிறீங்க கேட்டு நான் வந்து விஜய் சேதுபதி எனக்கு வில்லனா நடிக்கணும்னு, நீங்கள் விஜய் சேதுபதி தான் வில்லனா நடிப்பீங்களா, எங்களுக்குலாம் வில்லனா நடிக்க மாட்டேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க.
அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். இது ஒரு ஆசையா நீங்க இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க, அதுக்கு நான் பதிலா சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுடைய சினிமா கெரியர்ல வந்து உங்களுக்கு ஒரு தோல்வி, ஒரு தடை ஏதோ ஒன்று இருந்திருக்கும்ல. இது எந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நடிகரா மாத்துச்சு? எந்த மாதிரி இன்சிடென்ட் நல்ல நடிகராக மாத்துச்சுன்னா, அது எப்படி சொல்றது, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ட்ரை பண்ணும்போது உனக்கு நடிக்கவே தெரியாது, நீலாம் போய் ஊர்ல மாடு மேய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ என்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு அப்படிங்கிறதுலாம் இது வரைக்கும் சினிமாவில் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த வேலைக்கும் போகாம சினிமா மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கா அட்வொகேட் முடிச்சிருக்கேன். ஸோ டெக்னிக்கல் டீம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். முன்னாடி நான் டிப்ளமோ முடிச்சிருந்தேன், டெக்னிக்கல் டீம்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து சினிமாவில் தான் இருக்கணும், சினிமாவில் தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கணும். அது மெயின் ஸ்ட்ரீமோ இல்லை டெலிவிஷன் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட தூங்கும் போதும் சரி, காலைல எழுந்திரிக்கும் போதும் சரி, இதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபோரமில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதுதான், அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல நடிகராக மாத்துச்சு அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. நம்ம டே பை டே லேர்னிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லேர்னிங்ஸில் சிலது நல்லதாக நடக்கும், சிலது நல்லதாக நடக்காது. நம்ம பண்ணுற எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது. ஒரு படத்தில் நடிக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டைரக்டர் என்ன கேட்குறதோ தான் நம்ம பண்ண முடியும். ஸோ டைரக்டர் அஸ் அ கேப்டனாக அவர் சொல்கிறத நம்ம ஒபே பண்ணி ஆகணும். அங்கே போயிட்டு சார் நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணோம்னா நம்மளை வந்து ஓவர் ஆட்டிடியூடுன்னு நமக்கு தெரிஞ்சதை டைரக்டர் கேட்குறத, இயக்குனர் கேட்குறத நம்ம பண்ணுறோம். அது மக்களுக்கு பிடிக்கிறத, எல்லாருக்கும் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்குது. பெரிய டைரக்டர், பெரிய நடிகர்களுக்கே வந்து அந்த இது இருக்குது, ஃபேன் பேஸ் நிறையா. இவங்களோட படங்கள் பார்க்கவே மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை பண்ணுறோம், கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம். அது பிடிக்கிறவங்க அதை பிடிச்சி பார்க்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆன்ஸ்கிரீன் ஜோடி நீங்கள் சினிமாவில் பார்க்குறது? நிறைய பேர் இருக்காங்களே, யாரும் சொல்கிறவங்க சொல்லுவோம். டக்குன்னு சொல்லுமா? போயிட்டு சொல்லலாம், கொஞ்சம் யோசிச்சு சொல்ல, நீங்கள் எடிட் பண்ணி போட்டுருங்க. அது சிவகார்த்திகேயன் சார், கீர்த்தி சுரேஷ் அவங்க நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் ரஜினி முருகன். ரஜினி முருகன், ரஜினி முருகன். ஏன்னாங்க நாங்களே பதில் எடுத்தோம். ஐயோ, இதெல்லாம் அப்படியே போட்டுருக்கீங்க. விஜய் சார் அதுவுமே வந்து அவரோட ஆன்ஸ்கிரீன் பர்சன்ஸ் வந்துட்டு அவர் கூட யார் நடித்தாலுமே வந்து அந்த ஜோடி வந்து சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் எப்பவுமே வழக்கமாக ஒரு ஹீரோவோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறது? நான் அந்த மாதிரி இது வரைக்கும் அப்படி போயே ஆகணும், ஃபர்ஸ்ட் டே எந்த படத்தாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிறது கிடையாது, இல்லை. ஏன்னா எனக்கு படம் பார்க்கும்போது படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோன்னா என்னால் அந்த படத்தை வந்து லிசன் பண்ணிக்க முடியாது. சில படங்கள் பார்த்துருக்கேன், விஜய் சாரோட படங்கள் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு. ஏன்னா என்னோட மாப்பிள்ள வந்துட்டு விஜய் சாரோட ஃபேனு. ஸோ அதனால் அவங்க என்னை கூப்பிட்டு போயிடுவான். அப்புறம் என்னோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். இப்போ ஆக்டர் விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, ஸோ அதை பற்றின உங்களோட ஷார்ட் நோட், ஏதாவது குறிப்பு, ஏதாவது என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம்தான். இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. நீங்கள் கூட ஒரு கட்சி தொடங்கி வரலாம், நான் கூட ஒரு கட்சி தொடங்கி வரலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. அதில் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதாங்கிறது தான் இங்கே கேள்வி. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, ஒரு பெரிய மக்கள் படை இருக்கு, ஸோ மக்கள் கூட்டம் இருக்கு. அதனால அவர் அதை துணிஞ்சு இறங்கியிருக்காரு. பெரிய ஒரு வருமானத்தை விட்டுட்டு ஒரு அரசியல் பண்ணணுங்கிறது. அரசியலை சம்பாதிப்பாங்க எல்லாருமே, சம்பாதிக்காததுக்கெல்லாம் ஒரு வேலை செய்வாங்க அப்படின்னா முடியாது, இல்லை, அதுக்கு உண்மை கிடையாது. அதுலேயும் சம்பாத்தியம் இருக்கு, அதில் ஏதாவது பண்ணுவாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு பெரிய ஒரு, அது இல்லாமல் எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் நடிச்சுட்டே சம்பாரிச்சுட்டு போகலாமே. அவர் ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து தான் சம்பாதிக்கணுமா? அப்படி கிடையாது. இல்லை, அவர் அங்கே நடிச்சுட்டே ஒரு 200 கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு போகலாம்ல. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்க ஃபேவரட் அவங்க ஃபேவரட்டும் கிடையாது. நல்லது யார் பண்ணாலும், மக்களுக்கு நல்லது பண்ணாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும். அவங்க வந்திருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. கருத்து கணிப்புலாம் வந்துட்டு ஒரு 2வது 3வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு டிவிக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கான பவர் ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குல்ல, ஸோ அதை பற்றி? அதெல்லாம் வந்து பெரிய பெரிய கோடிகள் விளையாடக்கூடிய இடத்துல இருந்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம சொல்றதுனால அது யாருக்கும் போய் கேட்க போறது கிடையாது. அதுல பெரிய அரசியல் இருக்கு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பெரிய அரசியல் இருக்கு. அந்த அரசியல் வந்துட்டு இந்த 26ல தெரியும். ஏன்னா அவங்க யாரு இதை ரிலீஸ் பண்ணலையோ, இல்லை இதுக்கு தடையா இருக்காங்களோ, ஒரு படத்தை தடை பண்றதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆனா அந்த தயாரிப்பாளருக்கு லாபம். இதுல வந்து பாதிக்கிறது யாருன்னா அந்த தயாரிப்பாளர் தான் பாதிக்கிறாங்க. அதில் நடிச்சவங்களோ அதில் ஒர்க் பண்ணவங்களோ பாதிக்க. ஏன்னா அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க.
அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது பெரும் பாதிப்பு வந்து அந்த தயாரிப்பாளருக்கு தான். அவ்வளோ பெரிய பொருள் செலவில் அவ்வளோ கோடிகளை போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா அது வேற யாருக்குமே பாதிப்பு கிடையாது, தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் பாதிப்பு. ஏன்னா அது நடித்த விஜய் சாரே வந்து அரசியல் வேலை பார்க்க போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த அந்த தயாரிப்பாளர் மட்டும்தான் அந்த படத்தை தூக்கி சுமந்துகிட்டு இருக்காங்க. அது யாரோட தவறா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரோட தவறா இருக்கும் அப்படின்னா அதுல விஜய் சார் நடிச்சிருக்காரு, அந்த படத்தை தடை பண்ணுனா அவருக்கு ஒரு செட்பேக் நடக்கும் அரசியல்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாளா வந்து சென்சார் போர்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணதே கிடையாது. ஒரு படத்துக்கு வந்து அதிகபட்சமா ஒரு மாசம் இமீடியட்டா அது என்னவோ தட்டி விட்டு படத்துக்குலாம் ஏன் இது பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த படத்துக்கு இவ்வளவு நாள் சென்சார் போர்டில் இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது பியூர்லி அரசியல் தான். இப்போ ஆக்டர் அஜித் குமார் வந்து ரேசர் அஜித் குமாரா மாறி இருக்காரு, அதை நீங்க எப்படி பார்க்கணும்? அவருக்கு பிடிச்சிருக்கு அதை பண்றாரு. இப்போ எனக்கு பிடிச்சது சினிமாவில் வந்திருக்கேன், சுற்றி இருக்கவங்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையில் இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு என்னை பார்த்துட்டு நீ அதை பண்ணுற அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன். அது மாதிரி தான் அவருக்கு பிடிச்சிருக்கு அதை பண்ணுறாரு. அவருக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிச்சிட்டாரு. எதில் அவருக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதை பண்ணுறாரு. ஆனால் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் இன்னொருத்தரோட சந்தோஷத்தில் நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே நமக்கு கிடையாது. நமக்கு அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம அதை கேட்கலாம். அதுக்கு பாதிப்பே கிடையாது. அவரோட வேலை அவரோட சந்தோஷமா இருந்துட்டு போறாரு, அவ்வளவுதான். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன படங்கள்லாம் பண்றீங்க, என்ன ரிலீஸ் ஆக போகுது சொல்லலாம்? இப்போ ரீசெண்டா ஒரு படம் தீபாவளி முன்னாடி வந்துட்டு அழகர் யானைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து மரகத காடுன்னு ஒரு படம் பண்ண டேரக்டர் மங்களேஸ்வரன் அதுவா பண்ணியிருக்காரு. புகழ், நானு, ஆடுக முருகதாசன் நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். எனக்கு பேரா வந்துட்டு காடுவெட்டி படத்துல ஆர்கே சுரேஸ்வருக்கு பேரா பண்ணுவாங்க, விஸ்மயா அவங்க தான் எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. ஸோ படம் முடிஞ்சு ஷூட் முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. 6-7 மாதங்கள்ல ரிலீஸ்க்கான வேலைகள் நடக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளட்டி கோஸ்ட்னு ஒரு படம், ஸோ அதில் வந்து ஹீரோவா பண்ணியிருக்கேன். அலிவா வான்சாரின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படமும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிய போகுது. ஸோ ரிலீஸ்க்கான வேலைகள் அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்ல இந்த 2 படங்கள் வந்து ரிலீஸ்க்காக இருக்கு. அடுத்த கட்ட முயற்சிகள், ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நடக்கும். தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் இருக்கா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு, இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஒரு அப்பா ஹீரோ, இல்லை அப்பா டைரக்டர், அப்பா ப்ரொடியூசரு, ஸோ அப்படி இருக்கும்போது பசங்களுக்கு வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிருது. ஆனால் அதை தக்க வைக்கிறது வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது, அவங்களோட டேலண்டில் தான் இருக்குது. அது எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. முதல்ல வந்து நார்த்தில் தான் அப்படி இருக்குது, இங்கே வந்து நெப்போட்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து இப்போ சவுத்துலேயும் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது நம்ம சொல்கிறதுனால ஒரு பயனும் இல்லை, யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. அப்பா ஹீரோ, அப்பா டைரக்டரு, அப்பா ப்ரொடியூசரு. இப்போ நாளைக்கே நான் ஒரு பெரிய ஹீரோவை நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், எனக்கு ஒரு பையன் பிறகுறேன் அப்படின்னா கண்டிப்பாக என் பையனுக்கு சினிமாவில் வர ஆசை இருந்துச்சுன்னா அவனை கொண்டு வந்து சினிமாவில் நடிக்க தான் வைப்பேன். ஸோ அப்போ அது நெப்போட்டிசமாக தான் தெரியும், அதை மாற்றவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அது நடக்கிறதும் நடக்கும். வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அது சின்ன வாய்ப்பு பெரிய வாய்ப்புலாம் கிடையாது. சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் சினிமாவுக்கு வரவங்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். நான் பண்ணால் ஹீரோவாக தான் பண்ணோம் அப்படின்னா ஓரமாக தான் நிற்கணும், நாம் ஹீரோவாக வந்து நிற்க முடியாது. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு படியாக மேலே ஏறி நம்ம நினைச்ச இடத்த அடையணும், அவ்வளோதான் விஷயம். பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை டெக்னீஷியன்ஸ் வந்து இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியாதவங்கள கூட அவங்க ஒரு 4 படம் பண்ணியிருப்பாங்க, மக்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து இவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்னும் இந்த சேனலில் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு நான் முக்கிய காரணமாக இருந்தது வந்துட்டு காஸ்டிங் டைரக்டர் மணி. ஸோ அவர் வந்து எனக்காக நிறைய இடங்களில் வந்துட்டு கேட்டிருக்காரு வாய்ப்புகள். இவர் நல்லா பர்ஃபார்மரு, ஏன் இவருக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னுலாம் சண்டைலாம் போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகளை சம்பாரிச்சு வச்சுருக்கோம் சினிமாவில். வந்து ஏதோ நம்ம இவ்வளோ வருஷமாக இருந்ததில்ல. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய அந்த மாதிரி இருக்க டேலண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். அதனால் எல்லோரும் பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்துட்டு வந்தால் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.